Hello everyone, welcome to SK Technology. இந்த வீடியோல உங்க Windows 11ல இருக்கிற Copilot ஆப்ஷனை எப்படி எனேபிள் பண்றதுன்னு நாம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க and கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த Copilot ஆப்ஷன் எனேபிள் பண்றதுக்கு முன்னாடி இந்த Copilot ஆப்ஷன் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா இது மைக்ரோசாஃப்டால கிரியேட் பண்ண ஒரு ஏஐ கம்பெனியன் தான் இந்த Copilot. அதாவது நீங்க ChatGPT கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி மைக்ரோசாஃப்டால கிரியேட் பண்ண ஒரு ChatGPT தான் இந்த Copilot. இது விண்டோஸ் 11ல டிஃபால்ட்டா இருக்கும். இந்த ஃபீச்சரை எப்படி எனேபிள் பண்றதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உங்க டாஸ்க் பார்ல இருக்கிற ஸ்டார்ட் மெனுவை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு செட்டிங்ஸ் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. உங்க விண்டோஸ்ல செட்டிங்ஸ் ஓப்பன் ஆனதும் லெஃப்ட் சைடு பர்சனலைசேஷன் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ரைட் சைடு ஸ்க்ரால் டவுன் பண்ணுங்க. இதில் இப்போ டாஸ்க் பார்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த டாஸ்க் பார் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் Copilot இன் விண்டோஸ் ப்ரீவியூன்னு சொல்லி இது ஆஃபில் இருக்கும். இது ஆன் பண்ணிக்கோங்க. இது ஆன் பண்ணுற மூலியமா உங்கள் டாஸ்க் பார் கார்னரில் இந்த Copilot ஆப்ஷன் எனேபிள் ஆகிடும். இப்போ இதை நான் ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ கார்னரில் பார்த்தீங்கன்னா ரைட் சைட் கார்னர் பார்த்தீங்கன்னா இந்த Copilot ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆகிடும். இதுக்கப்புறம் இந்த ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் இது வேண்டாம் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா திரும்ப ஆஃப் கொடுத்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் ஆட்டோமேட்டிக்காக டிசபிள் ஆகிடும். இது மூலிமா இதை ரிமூவ் நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் இது போல ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம SK டெக்னாலஜியை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.